ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். எல்லாருக்குமே அடுத்த லெவலுக்கு போகணும், மேலே மேலே முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவருக்கு வரணும் அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமாகவே இருக்கும். இந்த பவருக்கு வரணும் மெயினாக ஒரு 48 லாஸ் இருக்குது, அதாவது 48 விதிகள். இந்த 48 விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம பவருக்கு வந்துடலாமா அப்படின்னா, இதுதான் ஒரு ஹிஸ்ட்ரி. நம்ம 3000 இயர்ஸில் ஒவ்வொரு ரூலரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 48 விதிகளாக ஒரு புக் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விதி சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்லாகவே உங்களுடைய மாஸ்டரை விட நீங்கள் புத்திசாலின்னு காட்டிக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இது என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விதி சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு மேலே இருக்கிறவரை விட நாம் தான் புத்திசாலி, அவரை விட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நாம் காட்டிக்கூடாது. அவரை விட திறமையானவராக நம்ம காட்டிக்கவே கூடாது அப்படின்றது தான் இந்த முதல் விதி. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது மூலிமா நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை எப்படா காலி பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்க யோசிப்பாங்கன்றது தான். ஸோ இதை ஒரு 2 எக்ஸாம்பிளே இந்த ரூலில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அரசர் இருந்தாராம். அவர் அதுக்கு அந்த அமைச்சர் என்ன பண்ணார், அந்த அரசவையில் இருந்த அமைச்சர் என்ன பண்ணாராம், இந்த அரசரோடைய நன்மதிப்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட பெரிய மாளிகை அந்த மாதிரிலாம் கட்டிட்டு ஒரு பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணாராம். அப்போ அந்த அரசரையும் கூட்டுட்டு எல்லாரையும் விருந்துக்கு கூட்டாராம். அங்கே வந்தவங்க எல்லாருமே அரசரை புகழறதை விட அந்த அமைச்சரை தான் அதிகமாக புகழ்ந்தாங்களாம். ஸோ இதை பார்த்து அரசருக்கு செம கோபம் வந்துருச்சான். ஸோ இவர் பண்ண பார்ட்டி எதுனாலனா, அவரை அவர்கிட்ட இவரை காட்டணும், இவரோட வெல்த்தை காமிக்கணும், அவரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது தான். பட் இதுக்கு அரசருக்கு ஆப்போசிட்டாக கோவம் தான் வந்துச்சான். இவரை அரசவையிலே இல்லாத அளவுக்கு தூக்கிட்டாராம். ஸோ அப்போ ஆரம்பத்தில் சூரியன் ஆரம்பிக்கும் போது அவர் பெரிய உச்சத்தில் இருந்தார், மறையும் போது இருக்கிற இடமே தெரியாத மாதிரி போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கலீலியோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ வான்வெளி ஆராய்ச்சியாளர், சயின்டிஸ்ட், இல்லை மேத்தமெட்டிஷியன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் பார்த்தோம்னா அந்த தொலைநோக்கியெல்லாம் எப்படி அதை மாடிஃபை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, மற்ற கோள்களை கண்டுபிடிக்கிறதுலாம் நிறைய பண்ணார் அந்த ஆராய்ச்சிகள்லாம். அதில் அவர் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வியாழன் கோள் ஜூபிட்டர் அதுக்கு பக்கத்தில் 4 துணைக்கோள்களை சுற்றி வருதுன்றதை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்ச உடனே சாதாரணமாக எடுத்துமே நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் எதுவுமே சொல்லிக்கல. அவருடைய அரசர்கிட்ட போய் சொல்கிறார். அந்த அரசருக்கு பார்த்திங்கன்னா 3 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க அப்பா தான் அந்த அரசாட்சியை ஆரம்பிச்சிருப்பார், அவங்களுடைய ஆட்சியே. ஸோ அப்போ மொத்தம் 4 பேர் அந்த மெயின் அரசர், அந்த ஆட்சி ஆரம்பித்த அரசருக்கு 4 பசங்க. அதில் மூத்தவர் தான் இப்போ ஆட்சியில் இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய் சொல்லுவாராம், இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு வியாழன் கோள் இருக்குது, அதை சுற்றி 4 துணைக்கோள் இருக்குது. ஸோ இது அப்படியே உங்கள் அரசாட்சி மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா இந்த ஆரம்பித்தார் ஆட்சியை, 4 பிரதர்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க, 4 பேர் உங்கள் அப்பா ஆட்சியை சுற்றி ஆரம்பித்தார், அதேமாதிரியே வரீங்க இல்லையா. அதே மாதிரி இந்த வியாழன் கோளை சுற்றி 4 துணைக்கோள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன், இது உங்கள் ஆட்சியும் கடவுளும் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்கன்றதை காட்டுதுன்னு சொன்னார். உடனே அவருக்கு நிறைய பதவியும் கொடுத்தாங்களாம் கலீலியோவுக்கு. ஸோ அப்போ மாஸ்டரை எப்பயுமே இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற